அடுத்து தமிழ் சினிமாவில் இருந்து இந்தியன் சினிமாவுக்கு ஒரு பக்காவான பேன் இந்தியா மூவி அப்படின்னா அது கங்குவா மட்டுமா தான் இருக்க முடியும். ட்ரெய்லரில் எந்த ஒரு இடத்துலையுமே பிசிறு தட்டவே இல்லை. ட்ரெய்லர் பார்க்க அவ்வளோ என்கேஜாக இருக்குது. நான் கேள்விப்பட்ட வரைக்குமே படத்தில் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரெய்லர், டீசர், ப்ரோமோ இந்த மாதிரி அவங்க எந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை நடக்கிற எந்த ஒரு விஷயமே அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. வெறும் ஃப்ளாஷ்பேக்கில் நடக்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை, பயங்கரமாக எடுத்திருக்காங்க. அதுலேயும் இந்த சண்டை விஷுவலு, அந்த மிருகத்தெல்லாம் காட்டியிருக்க சிஜிஐ ஒர்க்லாம் எப்பா எந்த இடத்துலையுமே பிசிறு தட்டவே இல்லை. நாங்கள் தான் உங்கள் ஃபிலிமுக்கு வாங்க டேரெக்டாகவே ட்ரெய்லர் பிரேக் டவுனுக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எங்களுக்கு பர்டிகுலராக சில விஷயம் புரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா, ரெண்டு இனத்து மக்களுக்கு நடப்புற சண்டை மட்டும் இல்லாமல் அது குறுக்க மெயினான ஒரு காரணமும் இருக்குது. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு மேப் ஒன்று ஷோ பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அந்த மேப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சரக்கு, ஒயின் இந்த மாதிரி ஒன்று கீழே ஊற்றுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் சாதாரண மேப்பு கிடையாது, அது சாதாரணமாக கீழே ஊற்றவும் இல்லை. அதை நல்லா நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த ஒயின் எந்தெந்த இடத்துலலாம் ஊற்றி கிடக்கோ அதை எல்லாமே அவங்க பிடிச்சிருந்துருக்காங்க மேப்பில் அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் கிடையாமல் இது ரொம்பவே பழைய மேப்பு. சொல்லப்போனால் ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மேப் மாதிரி தான் காட்டியிருந்திருப்பாங்க. ஏன்னா இந்தியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற காண்டினென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. மேப்பில் அந்த சரக்கு ஊற்றிருக்க எல்லா இடமே பார்த்தீங்கன்னா இவங்களால பிடிக்கப்பட்டது. இவங்க அப்படின்னு யாரை சொல்கிறேன் அப்படின்னா, பாபி டேல் டீமையும் கிடையாது, சூர்யா டீமையும் கிடையாது. பர்டிகுலராக இங்கிலீஷ் டீம் ஒருத்தவங்க வெளியே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவங்க பிரிட்டிஷ்லாம் கிடையாது, அவங்க வேறு ஏதோ ஒரு நாட்டை சேர்ந்தவங்க தான். அதாவது அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் என்னென்ன நடக்குது, யார் யார் ஆண்டாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம படம் கதைப்படி நம்மளுக்கு விலாவரியாக சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா காயன் 2 காட்டுவாங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கொடியை காட்டுவாங்க. அந்த கொடியிலையும் பார்த்தீங்கன்னா அந்த இங்கிலீஷ் சம்மந்தமாக வேறு எந்த இது இருக்காது, வெறும் அந்த கிறிஸ்டின் மேஜர் சம்மந்தமாக தான் இருக்கும். ஆனால் அவங்க இங்கிலீஷ் பீப்புள் கிடையாது, அவங்க வேறு ஏதோ ஒரு கட்டத்தை சேர்ந்தவங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சி வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வராங்க. இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க எடுத்து அவங்க பிடிச்ச ஆளுங்க எல்லா ஆளுங்களோட கையையும் பார்த்தீங்கன்னா வெட்டி சாக்கில் இழுத்துட்டு போயிட்டு கடலில் தூக்கி போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கீழே இருந்து காட்டின கேமரா ஆங்கிள் இருக்கே சூப்பராக காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேத்துக்குள்ளேயும், அதாவது பாபி டேல் டீமு, சூர்யா டீம், இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாவே கடலில் தான் நிறைய சண்டை நடக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கங்குவா அப்படிங்கிற பேருக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நெருப்புலேருந்து பிறந்தவன்னு அர்த்தம். அதனால என்னமோ தெரில, எரிமலைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூர்யாவோட ட்ரைப்ஸ் எல்லாமே இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவர் பெருமாச்சி தாயே அப்படின்னு கத்தும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எரிமலை வெடிக்கிற மாதிரி கூட காட்டியிருந்திருப்பாங்க நம்மளுக்கு. இதில் தான் பர்டிகுலராக குறுக்க ஒரு சாங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஃபயர் சாங் மாதிரி. அந்த சாங் கூட இப்போ வந்திருக்கும் போல். அதே மாதிரி சூர்யாவோட சைடு பார்த்தீங்கன்னா கருணாஸ் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. கருணாஸே இந்த ட்ரெய்லர் 2-3 இடத்துல காட்டுற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்மை வாசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதை வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் கையே இருக்காது, ஒரு கையே இருக்காது. கரெக்டாக அந்த இதில் ட்ரம்மில் பார்த்தீங்கன்னா அவர் கையை அடிப்பார். அதை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையிலேருந்து ரத்தம் தெரிக்கிற மாதிரிலாம் காட்டியிருந்திருப்பாங்க. ஒருவேளை அந்த ஃபைட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் கையை விட்டுனாங்களா, இல்லை ஏற்கனவே அவரே வெட்டிக்கிட்டாரா அப்படிங்கிறது விலாவரியாக தெரில. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்து ரத்தம் தெரிக்கிறது அந்த ட்ரம் எல்லாம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதேமாதிரி டேரக்டர் ஒரு விஷயம் சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கு ட்ரைபுக்கு நடுப்புறையே பார்த்தீங்கன்னா நிறையா வித்தியாசம் நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா கலர்லேயே நிறைய வித்தியாசம் இருக்கும் நம்மளுக்கு. சூர்யா வர எல்லா ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்க மாதிரியும், அதே பாபி டேல் வரது எல்லா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா பாபி டேல் இருக்க ஒரே ஒரு ஃப்ரேம் ப்ளூ கலரில் இருக்கும். அப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சூர்யா இருக்க இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பாபி டேல் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, 2 பேருக்கு ஏகப்பட்ட விஷயம். ஏன் டீசரில் கூட சிம்பிளாக சொல்லியிருந்திருப்பாங்க நம்மளுக்கு. அதாவது இவர் சாமி சூரியனை பார்த்து கும்புற மாதிரியும் இவர் எரிமலையை பார்த்து கும்புற மாதிரியும் காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு காட்டாத விஷயம் இந்த ட்ரெய்லர் வித்தியாசமாக காட்டியிருந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அந்த பாபி டேல் இருக்க டீம் எல்லாமே சுற்றி பார்த்தீங்கன்னா மேலே காக்கா எல்லாம் பறந்துட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அவங்களோட தெய்வ வழிபாட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காக்கா இருக்க மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் சூர்யாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு பெட்டா இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது அருவி பக்கத்தில் அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட அவரோட அம்பு பார்த்தீங்கன்னா தீந்து போன மாதிரி இருக்கும் போல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஒருவேளை அப்படி எடுத்து கூட வந்து கொடுக்கலாம். ஆனால் அவரு அந்த கழுகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்தியில் கூட இருக்கும். அவர் கத்தியை நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் கழுகோட 2 கால் இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது நல்லாவே நீங்கள் பார்த்தா கிளியராக தெரியும். அதே மாதிரி இந்த படத்தில் பிஜிஎம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உண்மையாக ஒத்துக்கிறேன், ஃபஸ்ட்டு கேட்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரிப்பீட்டாக நீங்கள் கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. அதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரெய்லர்லேயே குறுக்க ஒரு லைன் வரும், தலைவன் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவை தான் மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. தலைவனுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, தான் நல்லா இருக்கணும் மட்டும் கிடையாது, கூட இருக்க மக்கள் எல்லாத்தையும் காப்பாற்றணும். அதாவது அந்த கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கும். ஒரு கப்பலிருந்து இன்னொரு கப்பல் தாண்டுற மாதிரி ஒரு ஃப்ரேம் வச்சுருந்துருப்பாங்க போல். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கப்பலுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கட்டி தொங்க போட்டு வச்சுருந்துருப்பாங்க. அது சூர்யாவோட ட்ரைபோட ஆளுங்க தான். அந்த பொண்ணை சுறா கடிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் தாண்டி அங்கேருந்து ஈட்டியை விட்டு அந்த சுறாவை அந்த பொண்ணு டச் பண்ணுறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த சுறாவை கொல்ற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க.
ஒரு தலைவனுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, நல்ல ஒரு சிஜியை ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இடத்துல சுறாவை காட்டுறதும் சரி, யானை நிறைய இடத்துல இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாமல் அந்த முதல்ல சீன் அப்பப்பா அந்த சீனை பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பக்காவான சிஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா டீசர்லேயே நம்மளுக்கு அந்த முதல்ல கண்ணு திறந்து மூடுற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும், அதுவே பயங்கரமாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த படம் உருப்படியாக 3Dயில் வருது. நம்மளுக்கு நல்ல ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மிருகங்களுக்கான முக்கியத்துவம் கொடுத்து அந்த நிறையா சிஜி ஒர்க் பார்த்திங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்திருக்காங்க. இவ்வளவு ஏன் அந்த மான் கொம்பு வச்சு சூர்யா நடந்து வரும்போது பின்னாடி இருந்து அந்த நெருப்பு கல்லில் வர சண்டை பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்திருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த அம்பு மேலே பார்த்திங்கன்னா அந்த பாம்பு இருக்க மாதிரி இருக்க ஃப்ரேம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அவர் கட்டை விரல் பிடிச்சிருக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கட்டை விரலை பாம்பு நினைஞ்சிருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல ஆப்போசிட்டில் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் இங்கேருந்து அம்பு விடுறாரு பாம்போடு சேர்த்து. அதாவது ஆப்போசிட் ஆளை போய் அம்பு குத்துனதுக்கு அப்புறமா அந்த பாம்பு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆளை கடிக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இந்த ட்ரெயிலரில் நிறைய இடத்துல நிறைய வாக்கியம் வர மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எபிக் எமோஷன்ஸ் வச்சுருந்துருப்பாங்க. அந்த எபிக் எமோஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே ஒரு ஃப்ரேமும் நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு கட்டையை வச்சு அந்த கட்டையை பார்த்தீங்கன்னா நெருப்பு பற்ற வைக்க பார்ப்பாங்க. அந்த இடத்துல அந்த சுற்றி நெருப்பு பற்ற வைக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களாக தான் இருப்பாங்க. அதுலேயும் ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா சூரிய கட்டி பிடிச்சி அழுவாத, ரொம்ப தூரம் அழுவார், அந்த பொண்ணையும் அழுவாத மாதிரி தேத்துவார். ஆனால் குறுக்க அந்த கட்டைக்குள்ளே யார் இருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக யாரோ ஒரு ஆளை கொளுத்துறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. ஏன்னா இன்னொரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், ஒருத்தர் எரியிற மூஞ்சை நம்மளுக்கு நல்லா தெளிவாக காட்டியிருந்திருப்பாங்க. அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிளியராக காட்டியிருந்திருக்காங்க இந்த ட்ரெயிலர்லேயே. அப்போ படத்தில் இன்னும் எமோஷனுக்கு ஒரு படி மேலேயே இருக்கும். அடுத்ததாக இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா பாபி டியோல் ஒரு பெரிய மலையில் ஒரு பெரிய படிக்கட்டு மாதிரியே இருக்கும். அந்த படிக்கட்டில் ஒருத்தர் விரட்டிட்டு ஒரு நடந்து போகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. ஆனால் சூர்யாவோட கத்திக்கு எவ்வளோ ஒரு கழுகு கால் இருக்க மாதிரி ஒரு வித்தியாசம்லாம் காட்டியிருந்தாங்களோ அதே மாதிரி இவரோட கத்திக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் நம்மளுக்கு காட்டியிருந்திருப்பாங்க. இவரோட பாடி லாங்குவேஜ் அவரோட பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. ரெண்டு விதமாக யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். சிவா இந்த இடத்துல நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்திருக்காரு. ஏன் அப்படின்னா இவரோட இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யானை தந்தா இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அவரோட இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இவரோட சேர்லேருந்து அவரோட சேர்லேருந்து எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அந்த படிக்கட்டு மாதிரி இருந்த மலை மேலே ஏறி பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு இடத்துல பாபி டியோல் கொள்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாபி டியோல் தான் இவங்க எல்லாத்தையும் தேடி தேடி வந்து கொள்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல சூர்யா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்த பார்த்து கேட்குற மாதிரி இருக்கும், ஒன்றத்தம் என்றத்தும் வேறா அப்படிங்கிற மாதிரி அவர் கையை எடுத்துக்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. அதாவது அந்த சாவ போகிற ஒருத்தவங்களை நினச்சி தான் பார்த்தீங்கன்னா ஒன்றத்தம் என்றத்தும் வேறா, இதுக்கெல்லாம் நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருப்ப மாதிரி எனக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா அவர் கண்டிப்பாக அந்த சாமி மலை இந்த மாதிரி இடத்துலேருந்து அவர் கண்டிப்பாக பேசவே இல்லை. ஒருவேளை இறந்து போகிறவங்க ஒருத்தவங்களை நினச்சி கூட அவர் ஒன்றத்தும் என்றத்தும் வேறா, உன்னோட ரத்தம் போனதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பழி வாங்க விட மாட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக அவர் சொல்லலாம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரெயிலரில் நிறைய விஷயம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பாபி டியோல் பார்த்தீங்கன்னா சூர்யாவை அட்டாக் பண்ணல. அவர் என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்களோட ஆளுங்களை தான் அமுச்சு வச்சு அவர் அட்டாக் பண்ணுற சொல்கிறாரு. அதுவும் அந்த இடத்துல ஒரு இடத்துல சொல்லியிருந்திருப்பாரு, அவங்க மண்டை ஓட்டுற ரத்தத்தெல்லாம் நெருப்பி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கண்ணில் கருப்பு கலர் சாயம் பூசிக்கிட்டு ஒருத்தர் இருக்க மாதிரியே இருக்கும். அவரை தான் பார்த்தீங்கன்னா இங்கே கங்குவா 10 செகண்டுக்குள்ளே வரல அப்படின்னா அதான் 10 சுட்ட ரத்தம் அப்படிம்பாரு, அதுக்குள்ளே வரல அப்படின்னா அவங்க எல்லாரையும் கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவரே பார்த்தீங்கன்னா கங்குவா வந்து அந்த கருப்பு கலர் கண்ணில் மை போட்டு இருந்திருப்பார்ல, அவரை பார்த்தீங்கன்னா கங்குவா கொள்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த படம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வெறும் பாஸ்ட்டை மட்டும் வச்சு எடுத்தது கிடையாது, ப்ரெசென்ட்டையும் வச்சு எடுத்துருந்துருக்காங்க. ப்ரெசென்ட்டுங்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சூர்யா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியும். நிறைய பேர் இந்த நியூஸ் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு இந்த போஸ்டர் இருக்குது, இது அஃபிஷியல் சைடில் வந்த போஸ்டர் தான், அவங்களே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் தான் பார்த்தீங்கன்னா அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி தோண்டி எடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நடக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா 500 வருஷமாக நிறைவேறாத ஒரு ஆசையை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றதுக்காக ஒருத்தர் பண்ணுற போராட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதே மாதிரி ப்ரெசென்ட்டில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும் நம்மளுக்கு இது வரைக்கும் காட்டப்படலை. ஒருவேளை அது மெயின் ஸ்டோரியாக இருக்கலாம், அதுக்காக அவங்க நிறையா விஷயம் பார்த்திங்கன்னா ரகசியமாக வச்சுருந்துருக்கலாம். அது மாதிரி நிறைய 2 ஹீரோயின் 2 சூர்யா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்திருக்காங்க. பாபி டியோல் மட்டுமே மெயின் வில்லனாக வச்சு இந்த கதையை மூவ் பண்ணியிருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் தான். எக்ஸ்ட்ரா இன்னொரு வில்லன் கூட இருக்கலாம், அதாவது டம்மி வில்லன் மாதிரி. அது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படம் வரும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த கப்பலில் வர சீன்லாம் நம்மளுக்கு பிரமாதமாக காட்டியிருந்திருப்பாங்க. அதுவும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கப்பல் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், நெருப்பெல்லாம் எரிஞ்சிக்கிட்டே இருக்க மாதிரியே இருக்கும். கப்பல் கீழே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே நிறைய ஆளுங்க விழுந்து கிடப்பாங்க. ஒரே ஒரு செகண்ட் நம்மளுக்கு மின்னல் அடிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் காட்டியிருந்திருப்பாங்க. அந்த ஃப்ரேமில் தான் பார்த்தீங்கன்னா கப்பலுக்குள்ளேயே எரிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க, மழை பெய்கிற மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரி மலையில் பார்த்தீங்கன்னா யானை ததத்தை வச்சு சூர்யா ஒரு ஃபைட் போட்டுருந்துருப்பாரு, அதுவும் பார்க்க பிரமாதமாக இருக்கும். ஃபைட்டுக்கு எந்த ஒரு பஞ்சமே கிடையாது, அதுவும் ஃப்ரேம் ஒர்க்லாம் பக்காவாக எடுத்து வச்சுருந்துருக்காங்க. ட்ரெய்லர்லேயே நம்மளுக்கு இவ்வளோ விஷயம் நம்மளுக்கு காட்டியிருந்திருக்காங்க அப்படின்னா படத்தில் அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணியிருந்திருக்காங்கன்னு அர்த்தம். பேன் இந்தியா அளவுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது பேன் இந்தியா ரேஞ்சில் கண்டிப்பாக இந்த படம் மிக பெருசாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதான் நம்ம சைட்லேருந்து விருப்பம்.
உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ரெய்லர் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெய்லரில் நீங்கள் வேறு ஏதாவது கவனிச்சிருந்துருக்கலாம். அது கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமையும் நம்மள்ட்ட சொல்லுங்கள். அடுத்தது இதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.